இன்று காத்தாங்குடி மொய்திமெத்தை பெரிய ஜும்மா பள்ளி வாயிலுக்கு சொந்தமான குட்பின் சந்தியில் இருக்கின்ற கடை தொகுதி உடைக்கப்பட்டது. மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமும் ஒரு அராஜகத்தின் சர்வாதிகாரத்தின் ஒரு உச்சத்தை காட்டுகின்ற ஒரு விடயமாகும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் எங்களுடைய இந்த தொடரான நடவடிக்கைகள் எங்களுக்கும் நகர சபைக்கும் இடையிலான கடித போக்குவரத்திலே இறுதியாக எங்களுக்கு 11/11/2011 எங்களுக்கு ஒரு கடிதம் தவிசாளர்னால் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்திலே வரும் 21ஆம் தேதிக்கு முதல் ஏன் உங்களுடைய சட்டவிரோத கட்டிடத்தை நான் உடைக்க முடியாது என்ற காரணத்தை 7 நாட்களுக்குள் தெரிவிக்கும்படி அவர் கேட்டிருந்தார். அந்த கடிதத்திலே எங்களை உடைக்க சொல்லியோ அல்லது அவர் உடைப்பேன் என்றோ எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் 7 நாட்களுக்குள் ஏன் அந்த கட்டிடத்தை உடைக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை வழங்கும்படி நாங்கள் சரியாக 21ஆம் தேதி அவருக்கு கிடைக்கத்தக்கதாக நாங்கள் அதை சட்டம் அனுமதி எடுக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு BT 1581 இலக்கமிடப்பட்டு அந்நேரம் டவுன் கவுன்சிலாக இருந்த ஸ்பெஷல் கமிஷனர் ரம்லார் அவர்களினால் அப்ரூவ் பண்ணப்பட்ட படம் எங்களுக்கு இருக்கின்றது. அனுமதியற்ற கட்டிடம் என்று நீங்கள் சொல்வது ஒரு முற்று முழுதான ஒரு பொய்யான கூற்று. ஆகவே அந்த அனுமதி உள்ள கடையை உங்களுக்கு உடைப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நாங்கள் அவருக்கு அந்த கடிதத்திலே இன்னும் பல விஷயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு விளக்கத்தை அளித்திருந்தோம். அந்த விளக்கத்தை பெற்றதும் அவர் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், எங்களுடைய பதிலில் அவருக்கு திருப்தி இல்லாவிட்டால் அவர் எங்களுக்கு 1915ஆம் ஆண்டு அந்த நகரசபை சட்டத்தின் கீழ் எங்களுக்கு எங்களுடைய பதிலிலே திருப்தி காணாவிட்டால் அனுமதி அற்ற பகுதிகள் ஏதாவது அதில் இருந்தால் அந்த கட்டடத்தில் ஒரு பகுதியை அல்லது அந்த கட்டடத்தின் உள்ளுக்குள்ள சுவரை அல்லது கட்டடத்தின் பின்பகுதியை அகற்றுமாறு அவர் எங்களுக்கு தான் உத்தரவு அனுப்பியிருக்க வேண்டும். அந்த உத்தரவு எங்களை அகற்றும்படி எந்த நோட்டீஸுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. திடீரென்று இன்று வந்து அவர் இந்த கடைகளை உடைத்திருக்கின்றார். நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். நீதிமன்றம் சென்று தடை உத்தரவை எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு எப்போது நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு உரிமை வருகின்றது என்றால் அவர் எங்களுடைய பதிலிலே திருப்திப்படாமல் இந்த பகுதிகளை கட்டடத்தின் இந்த பகுதிகளை அகற்றுங்கள் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பியதன் பின்புதான் எங்களுக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய உரிமை வருகின்றது. அதுவரைக்கும் பதிலை கேட்டு எங்களுடைய விளக்கத்தை கேட்டு அவர் பதில் அனுப்புகின்ற வரைக்கும் நாங்கள் அந்த பிரச்சனை நகரசபை தீர்மானத்துக்கு வரவில்லை. ஆகவே நகரசபையிலே அந்த பிரச்சனை இருக்கின்ற போது நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் என்றால் அவருடைய முடிவு வராமல், சேவனுடைய முடிவு வராமல் ஏன் நீதிமன்றம் வந்து என்று எங்களுக்கு கேட்பார்கள். எங்களுக்கு எந்த அகற்ற சொல்லி உடைக்க சொல்லி எந்த முன்னறிவித்தலும் இல்லாமல் சனிக்கிழமை அவருக்கு உண்மையாக அவருக்கு அதிகாரம் இருந்தால் அந்த கட்டடத்தை நகரசபை சேர்மன் என்ற ரீதியிலே உடைக்கக்கூடிய அதிகாரம் இருந்தால் சனி ஞாயிறு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாதவாறு ஒரு கெட்ட நோக்கத்தோடு அவருக்கு இன்று நகரசபை ஊழியர்களுக்கு வேலை நாட்களில் அந்த வேலையை எடுத்திருந்தால் நகரசபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வேலை நாட்களை விட்டுவிட்டு சனி ஞாயிறு உடைக்க வழிகிட்டது அவருடைய கெட்ட நோக்கத்தை காட்டுகின்றது. எங்களை நீதிமன்றம் செல்ல விடாமல் இதை உடைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சனி ஞாயிறு நாங்கள் போலீசிலே இன்று DIG வரைக்கும் எல்லோரிடத்திலும் சென்று இன்று சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கட்டடம் சட்டவிரோதமாக உடைக்கின்ற வேலையை நிப்பாட்டி தாருங்கள், நாங்கள் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் சென்று தடை உத்தரவு எடுத்து வருகின்றோம் என்று எவ்வளவு கேட்டு DIG ஒத்துக்கொண்டு காத்தாங்குடி OSC ஒத்துக்கொண்டு தற்காலிகமாக இன்று வரைக்கும் அதனை நாங்கள் உடைக்க விட மாட்டோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் சேர்மனும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தது பின்புதான் நாங்கள் உடைக்க அனுமதிப்போம் என்று அந்த வேலையை போலீசார் வந்து தடை செய்த பின்னரும் எங்களுடைய பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த தளத்திலே வந்து போலீசாருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி DIG கதையை கேட்க தேவையில்லை, நீங்கள் உடைப்பதற்குரிய அவர்களை விடுங்கள் என்று சொல்லி இஸ்தலத்திலே வந்து அவர் நின்று அந்த உத்தரவுகளை வழங்கிய காரணத்தினால் போலீசாரும் பிரதி அமைச்சர் சொல்கின்ற போது எங்களால் அவர்களை தடுக்க முடியவில்லை என்ற பதிலை கூறி மீண்டும் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
நாங்கள் கடைக்காரர்களுக்கு எழும்பச் சொல்லி ஒரு அறிவித்தலும் கொடுக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். இதுவரைக்கும் எங்களை உடைக்க சொல்லியோ எங்களை அந்த சட்டவிரோதமான பகுதி என்று அவர் ஏதாவது கருதி இருந்தால் அதில் அந்த பகுதியை உடைக்க சொல்லி நோட்டீஸ் வராமல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய கடையில் உள்ளவர்களை நாங்கள் எழும்பச் சொல்ல முடியும்? அது மாத்திரமல்லாமல் நகர சபைக்கு அந்த கடையிலே உள்ளவர்கள் நேரடியாக வியாபார லைசன்ஸ் எடுக்கிறார்கள். கோழி மாற்றிறைச்சி கடை போன்ற டெண்டர்கள் அங்கே எடுத்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் நேரடியாக வியாபாரம் நகர சபையின் அனுமதியை பெற்று எடுத்திருக்கின்ற காரணத்தினால் நகர சபை மெத்தப்பள்ளிக்கு மாத்திரமல்ல அவர்களுக்கும் எழும்பச் சொல்லி முறையான அறிவித்தல் கொடுத்து முறையான கால அவகாசம் கொடுத்து அவர்களை எழுப்பியிருக்க வேண்டும். இவ்வாறு பதற உடைக்க வந்து நின்று கொண்டும் அவர்கள் பொருட்களை எங்கே கொண்டு செல்வது எங்கே அள்ளி செல்வது என்று ஒரு அவகாசம் கூட கொடுக்காமல் அந்த தொழில் நிலையத்தை உடைத்திருப்பது மனிதனுக்கு தொழில் அல்லாஹ் முதலாவது மனிதனுக்கு ரிஸ்க் கலக்கிறதை பார்க்கின்றான். அவ்வாறான அவர்களுடைய அந்த ஜீவனோபாயத்தையும் கெடுத்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.